ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பியூட்டிஃபுல்லான ஒரு கலர்ஃபுல்லான ஒரு ப்ளவுஸ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சாரீ எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதுதான் சாரியோட கலர் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு லாவெண்டர் வித் சீ ப்ளூ கலரில் இருக்குது. இதோட பார்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 6 to 7 inches லென்த் இருக்கும். லாவெண்டர் கலரில் கோல்டன் கலர் ஜரி ஒர்க் இருக்குது. தென் சாரீ ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஃப்ளோரல் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. சீ ப்ளூவில் லாவெண்டர் கலர் ஃப்ளார்ஸ் வர மாதிரி ஃப்ளோரல் பேட்டர்ன் இருக்குது. அண்ட் கோல்டன் கலர் ஜரி ஒர்க் தான், பட் மைல்டான ஜரி தான், ரொம்ப பிரைட்டாக இல்லை. சாரியை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ட் சாரியோட முந்தானி வந்து லாவெண்டர் கலரில் ஃபுல்லாகவே ஜரி ஒர்க் தான் இருக்குது. டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் இருந்துச்சு. ஸோ அதையும் காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. அண்ட் ப்ளவுஸ் பீஸுமே சேம் இந்த மாதிரி லாவெண்டர் கலரில் தான் இருக்குது. நம்ம அதில் நெட் கிளாத் வச்சு டிசைன் பண்ணுற மாதிரி ஐடியா. ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸ்லீவ் டிசைன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்லீவோட சென்டரில் ட்ரையாங்கிள் ஷேப்பில் நெட் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸ்லீவோட டோட்டல் லென்த் பார்த்திங்கன்னா 7 to 7.5 inches இருக்கும். அதில் இந்த மாதிரி சென்டரில் ட்ரையாங்கிள் ஷேப் கொடுத்துட்டு லாவெண்டர் கலர் நெட் கிளாத் தான் அட்டாச் பண்ணியிருக்கேன். தென் சென்டரில் இந்த மாதிரி லைன்ஸ் வர மாதிரி கொடுத்துருக்கோம். அந்த ட்ரையாங்கிளை சுற்றி தான் ஒரு ஃப்ளோரல் பேட்டர்ன் வரும். அண்ட் இதில் சிங்கிள் லேயர் தான் நெட் அட்டாச் பண்ணியிருக்கேன். இனிமேல் லைனிங் கொடுக்குறப்போ இன்னொரு லேயர் வந்து நெட் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃப்ளார்ஸ் போடுறதுக்கு கரெக்டாக ஸ்பேஸிங் அரேஞ்ச் பண்ணுறேன். மேலே வந்து ஒரு 1/2 inch ஸ்பேஸிங் வர மாதிரி ஒரு டாட் வச்சுட்டு அதிலிருந்து கரெக்டாக 3 inches மெஷர் பண்ணி 2 சைடுமே மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். அதில் தான் ஃப்ளார்ஸ் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ தான் நமக்கு வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் கரெக்டாக இருக்கும். அதுக்காக மெஷர் பண்ணியிருக்கேன். தென் ஃப்ளாரோட சென்டருக்கு வந்து கிளிப் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒயிட் கிளிப் ஸ்டோன்ஸ் தான். நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ளாரோட பெட்டல்ஸ் போடுறதுக்காக வந்து ஜர்தோசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஜர்தோசியை வந்து இந்த மாதிரி ஒரு 1 inch லென்த் இருக்கிற மாதிரி கட் பண்ணிவிட்டு லூப் மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு அதிலிருந்து ஒரு 1/2 inch லென்த் இருக்கிற மாதிரி கட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி அந்த லூப்லேயுமே ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சேஃபாக இருக்கும். அந்த லூப் வந்து மூவ் ஆகாமல் இருக்கும். அதுக்காக தான். சேம் இதே மாதிரி ஒரு 5 to 6 லூப்ஸ் வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக இது வந்து சென்டரில் கொடுக்குற ஸ்டோனை டிபெண்ட் பண்ணி வந்து வேரி ஆகும் நமக்கு கவுண்டிங். இதில் வந்து 5 பெட்டல்ஸ் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஜர்தோசி யூஸ் பண்ணி லுக் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த பெட்டல்ஸ்க்கு மிடில்லலாம் ஒரு டிசைன் கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஃப்ளார் சீக்வன்ஸ், அதுக்கப்புறமா ஒரு சுகர் பீட், அதுக்கப்புறமா கோல்டன் கலரில் கிறிஸ்டல் பீட், அகெயின் ஒரு சுகர் பீட் கொடுத்து இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கிறேன். இதில் கிறிஸ்டல் பீட் வந்து நம்ம 3 size யூஸ் பண்ணியிருக்கேன். இதுலேயே நல்ல டார்க் லாவெண்டர் கலர் கிடைச்சாலுமே யூஸ் பண்ணுங்கள், அதுவுமே ரொம்ப அழகாக இருக்கும். பட் இதில் வந்து மைல்டாக ஜரி ஒர்க் இருந்துச்சு கோல்டன் கலர் அப்படிங்கிறதுனால அதுக்கு மேட்சிங்காக நான் கோல்டன் கலரையும் யூஸ் பண்ணியிருக்கேன். சேம் இதே மாதிரி இந்த ஃப்ளார் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா அதில் வந்து ஒரு 3 லீஃப் வர மாதிரி அரேஞ்ச் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து சாரியோட கலர் பார்த்துருப்பீங்க, சீ ப்ளூ கலர் இருந்துச்சுல, சேம் எக்ஸாக்ட் கலரில் வந்து கட் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி 3 பீட்ஸ் வச்சு லீஃப் போடுற மாதிரி இருக்கும். 3 லீவ்ஸ் வந்து சேர்ந்து இருக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரையாங்கிள் ஷேப் ஃபுல்லாகவே இந்த ஃப்ளார் போடுற இடத்துலலாம் பேக் சைடில் இந்த 3 லீவ்ஸ் வர மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருப்பேன். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா பார்த்துக்கோங்க அரேஞ்ச்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளார்ஸ்லேருந்து இன்னொரு மாடல் லீஃப் போட போகிறேன். அந்த லீஃப் போடுறதுக்கு ஸ்டோன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். மல்டி கலரில் கட்டிங் குந்தன் ஸ்டோன்ஸ் வரும்ல, அந்த ஸ்டோன்ஸ் தான் ஐ ஷேப் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து சாரீக்கு மேட்சிங்காக இருந்துச்சு. நமக்கு அந்த சீ ப்ளூ கலர் அண்ட் லாவெண்டர் கலர் எல்லாமே மிக்சடாக இருந்துச்சு. ஸோ இந்த ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி 3 ஸ்டோன்ஸு சேர்ந்து இருக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ளார்லேருந்து இன்னொரு மாடல் ஒரு லீஃப் மாதிரி தான், அதுக்கு ஸ்டெம் போர்ஷன் மாதிரி கொடுக்கறதுக்காக கட் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். கோல்டன் கலர் கட் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறமா இதுலேயுமே ஜர்தோசி யூஸ் பண்ணி தான் லூப் மாதிரி போட போகிறேன். இதுக்கும் ஜர்தோசி வந்து ஒரு 1 inch லென்த் இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்திருக்கேன். ஜர்தோசி யூஸ் பண்ணுறப்போ நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக நம்ம சைஸு வந்து கரெக்டாக இருக்கும்.
ஸ்ட்ரெச் பண்ணாமல் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃபினிஷிங்கில் பார்க்குறப்ப வந்து சைஸ் வந்து அன்ஈவனாக இருந்த மாதிரி இருக்கும். ஸோ ஸ்ட்ரெச் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஜஸ்ட் லூப் மட்டும் ஃபார்ம் பண்ணிக்கிறேன். அந்த லூப் வந்து மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஜஸ்ட் அதுலேயுமே ஒரு நாட் கொடுத்துக்கிறேன். ஸ்டிச் கொடுத்து நாட் பண்ணிக்கிறேன். சேம் இதே மாதிரி அந்த லீஃப் போடுறதுக்கு டோட்டலாக 7 லூப்ஸ் ஃபார்ம் பண்ணியிருப்பேன். ஸோ ஸ்பேஸிங் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அப்போ தான் ஓவராலாக ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஸோ ஸ்பேஸிங் வந்து ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் லூப் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அந்த லூப்க்கு மிடில்லலாம் வந்து த்ரெட் ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த லூப்புக்குள்ளே வந்து லவங்கம் ஸ்டிச்சஸ் கொடுக்கறதுக்காக சில்க் த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். சில்க் த்ரெட்டுமே சேம் சாரீ கலரில் சீ ப்ளூ கலர் தான் எடுத்திருக்கேன். அண்டு லவங்கம் ஸ்டிச்சஸ் போடுறதுக்கு பார்த்திங்கன்னா இதில் 12 ஸ்ட்ராண்ட்ஸஸ் தான் த்ரெட் எடுத்திருப்பேன். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக அந்த லூப்புக்கு உள்ளே இருந்து எடுத்து அந்த லூப்புக்கு வெளியில் வந்து அந்த நாட் வர மாதிரி பார்த்து அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓவராலாக இந்த டிசைனில் இந்த லீஃப் போர்ஷன் வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆன மாதிரி இருக்கும். பட் லுக் வைஸ் ரொம்ப அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த லீஃப்க்கு மிடில்லலாம் வந்து கொஞ்சம் கேப் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதையுமே கொஞ்சம் ஃபில்லிங்காக கொடுக்கறதுக்காக கட் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம சீ ப்ளூ கலர் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்தாலும் சேம் கட் பீட்ஸ் தான். இதில் சிங்கிள் பீட்ஸ் வச்சு நாட் போட்டுக்கிறேன் 2 சைடும். நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு மாடல் லீஃப் போட்டுட்டு அதுக்கப்புறமா டாட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்னொரு லீஃப் போடுறதுக்கு வந்து ஒரு 6 to 7 பீட்ஸ் கட் பீட்ஸ் கொடுத்துட்டு அதோட டிப்பில் வந்து நம்பர் 3 பேர்ல் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன். அண்டு இந்த சைட்லலாம் கொடுக்குறதுக்கு வந்து ஒரு கட் பீட் நம்பர் 3 பேர்ல் பீட் வர மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். இதுவுமே கொஞ்சம் நல்லா நெருக்கமாக கொடுத்தா தான் அழகாக இருக்கும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. இதுலேயே வந்து கட் பீட்ஸ் வந்து 2 யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப லென்த்தியாக இருந்த மாதிரி இருக்கும். ஸோ சிங்கிள் கட் பீட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அழகாக இருக்கும். நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு டாட் ஒர்க் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா டாட் ஒர்க்குக்காக இன்னொரு ஃப்ளார் போட போகிறேன். அந்த ஃப்ளாருக்கு சென்டரில் ப்ளெயின் சக்ரி கோல்டன் கலர் சக்ரி கொடுத்துட்டு சீ ப்ளூ கலர்லேயே சீக்வன்ஸும் கட் பீட் சுகர் பீட்ஸும் எடுத்திருக்கேன். சுகர் பீட்ஸ் வந்து கிளாஸ் டைப்பில் இருக்கும்ல அந்த பீட்ஸு அந்த நார்மலாக உள்ள சீக்வன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கலர் மட்டும் கரெக்டாக சாரீக்கு மேட்சிங்காக இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம எப்போவுமே மெட்டீரியல்ஸ் சூஸ் பண்ணுறப்போ வெரைட்டியாக எடுக்கணும். நம்ம நார்மலாக கோல்டன் கலர்லேயே ஒர்க் பண்ணுறதை விட கொஞ்சம் கலர்ஃபுல்லாக பண்ணுறப்ப தான் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இன்னொரு மாடல் ஃப்ளார் போட போகிறேன். அதுக்கு வந்து ஃப்ளார் சீக்வன்ஸ் ரெடிமேடாக இருக்கும்ல அந்த ஃப்ளார் சீக்வன்ஸ் வந்து லாவெண்டர் கலரில் எடுத்திருக்கேன். அண்ட் அதை ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து நார்மலாக பேஸ் கீழே இருக்கும்ல அந்த பேஸை வந்து மேலே இருக்கிற மாதிரி வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன். அப்படி பண்ணுறப்போ நமக்கு வந்து அந்த சீக்வன்ஸ் மூவ் ஆகாமல் இருக்கும். அதுக்காக தான். தென் அது அந்த பெட்டல்ஸ்க்கு மிடில்லாம் இருக்கிற கேப்பில் ஒவ்வொரு சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணி இன்னுமே கொஞ்சம் ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு மிடில் கொஞ்சம் கேப் இருந்த மாதிரி இருக்குல்ல. ஸோ அதிலெல்லாம் ஃபில் பண்ணுறதுக்காக ஃப்ளாட் சக்கரி யூஸ் பண்ணியிருக்கேன். ஃப்ளாட் சக்கரி வந்து கொஞ்சம் நிறைய ஸ்பேஸிங் இருக்கிற இடத்துலலாம் பார்த்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்னுமே கொஞ்சம் கேப் இருக்குது. ஸோ அதிலலாம் வந்து நம்பர் 4 பேர்ல் பீட் யூஸ் பண்ணியிருக்கேன். அதையுமே ரேண்டமாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு சென்டரில் நெட் போர்ஷனில் லைன்ஸ் கொடுத்துருக்கோம்ல அதையும் ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு புட்டா ட்ரை பண்ணியிருக்கேன். அதை எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஓவராலாக அந்த ஸ்லீவில் மெயினான போர்ஷன் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இதில் வந்து புட்டா ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து ஒரு குட்டி லீஃப் மாதிரி கொடுக்க போகிறேன். அதுக்கு வந்து சென்டரில் ஜர்தோசி யூஸ் பண்ணி ஒரு சின்னதாக ஒரு கர்வியர் லைன் மாதிரி கொடுத்துட்டு அதோட டிப்பில் ஒரு 2 பீட்ஸ் கட் பீட்ஸ் வர மாதிரி கொடுத்துருக்கேன். சேம் இதே மாதிரி 2 சைடும் அல்டர்னேட்டாக 2 பீட்ஸ் வச்சு அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓவராலாக ஒரு 5 செட் ஆஃப் பீட்ஸ் வர மாதிரி இருக்கும். ஒரு குட்டியாக க்யூட்டான ஒரு லீஃப் மாதிரி இருக்கும். ஓவராலாக நிறைய லீவ்ஸ் போடுறப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டோன்ஸ் எல்லாம் ஃபிட் பண்ணி ஸ்லீவ் டிசைன் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு.
அந்த புட்டா ஒர்க் எவ்வளோ அழகாக இருக்குது, இந்த டிசைனுக்கு எவ்வளோ ஆப்டாக மேட்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. அண்ட் பேக் நெக் டிசைன் பார்த்திங்கன்னா சேம் நம்ம ஸ்லீவில் கொடுத்துருந்தோம்ல சேம் ஃப்ளோரல் பேட்டர்ன் தான் பேக் நெக்லேயும் ரவுண்ட் நெக்கு சுற்றி வர மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு சேம் அதே புட்டா ஒர்க்கும் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஆஃப்டர் ஸ்டிச்சிங் பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், வேறு லெவலில் கலர்ஃபுல்லாக இருக்கும், சாரீக்கு மேட்சிங்காக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிசைன்ஸ்லாம். நீங்களும் நார்மலாக இந்த டிசைன்ஸ் பார்த்துருப்பீங்க ட்ரையாங்கிள் ஷேப்பில், பட் சாரீக்கு மேட்சிங்காக டிஃப்ரெண்ட்டான ஃப்ளார்ஸ் அண்ட் லீவ்ஸ் எல்லாம் போட்டு இந்த டிசைனை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி ப்ளவுசஸ்லாம் பண்ணுறப்போ மெட்டீரியல்ஸ் வந்து சாரீக்கு மேட்சிங்காக எடுங்க, கலர்ஸ் சூஸ் பண்ணுங்கள் அண்ட் மெட்டீரியல்ஸுமே வெரைட்டியாக சூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் டிசைனிங் வந்து பண்ணுறதுக்கும் அழகாக இருக்கும், பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஃபினிஷிங்கும் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இந்த மாதிரி கஸ்டமைஸ்டு ப்ளவுசஸ்லாம் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், சூப்பராக பண்ணி கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோஸில் இனிமேல் பியூட்டிஃபுல் அண்ட் க்ரியேட்டிவான டிசைன்ஸ்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ். பை.